Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு கட்சி நடத்துறதுக்கான பொலிட்டிக்கல் அறிவு சார்ந்தவங்களை வச்சு தான் நடத்துவாங்க எல்லா கட்சியும். இங்க வந்து நாங்களாம் முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் தான். அது வந்து கஷ்டமா நகர்த்தி நிப்பாடி இருக்கும். உங்களை போன்ற நபர்கள் வந்து சிராய் பண்ணி விட்டு போகிறது தான் வருத்தமா இருக்கு. கட்சியை வந்து சிராச்சிட்டு போயிட்டாரா ஆதவர்ஜுனா? ஆமா, லைட்டா. நான் ஒரு உண்மையை சொல்லும்போது தோழர் வந்து நம்ம சொல்லிட்டு போயிருக்காரு, சொல்லக்கூடாதுன்னு சென்சர் பண்ணணும். ஆனால் நீங்க அதை வந்துட்டு நீங்க பகிர்ந்துக்கிறதுல ஒரு ஊடகத்துல பொதுத்தல பகிர்ந்துறீங்களா, அது தப்பு. அப்ப உங்களால வந்து அந்த கட்டுப்படுத்துற சிந்தனை உங்களுக்கு இல்லைங்கிறேன். குறிப்பா ஆதவர்ஜுன் தான். அண்ணன் எழுச்சி தமிழரும் ஏவாவேலும் ஒரு பொது சந்திச்சுக்காக பேசியிருக்காங்க. அதை நீங்க ஓப்பன்ல சொல்லலாமா? அவர் முழுக்க விடுதலை சிறுத்தைக்குள் வந்தது எந்த நோக்கத்தை அவர் வந்து நிறைவேற்ற பார்த்தாரு, அது நடக்கல, அவர் போயிட்டாரு. நான் அப்படிதான் சொல்றேன். என்ன சார், விஜய் கூட்டணிக்கு ஆசைப்பட்டாரா இல்ல ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஆசைப்பட்டாரா ஆதவர்ஜுனா? இல்ல, அவர் திமுக கூட்டணி உடைக்க ஆசைப்பட்டிருக்காரு. இவர் வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம் மாதிரி கட்சியை கொண்டு வரணும், அதிமுக திமுக மாதிரி கட்சியை கொண்டு வரணும் அப்படின்ற சில வேலை யுக்திகளை தலைமையிடம் சொல்லி அந்த வேலையை செஞ்சாரு. அந்த வேலைக்கு தலைமை ஒரு காசு கொடுத்துருக்கு. ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீயா பண்ணி தரலையா? எங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு? மாநாட்டுக்கு பணம் கொடுத்துருக்கோம், அவர் செய்த வேலைக்கு பணம் கொடுத்துருக்கோம். எனக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு முன்னணி பொறுப்பாளர் என்னிடம் பேசினாரு. இந்த மாதிரி அண்ணன் சீமானை வந்து மாமனார் மார்ட்டின், இவர் ஆதவர்ஜுன் எல்லாரும் உட்கார்ந்து பேசினாங்க அப்படின்ற தகவல் என்ன சொன்னாங்க. மிஞ்சி போனா 1 மாதம் இருக்கும். இந்த 1 மாத காலத்துக்குள்ள பிசிகால இருக்கும்போது ஆமா இங்க இருந்துட்டே அங்க பேசினாங்க, தகவல் சொன்னாங்க. நாம் தமிழருக்கு ஒரு முன்னணி பொறுப்பாளர் என்ன சந்திப்பது எதுக்காக? நான் உங்களுக்கு வேலை செய்யறேன். விடுதலை சிறுத்தை விட அவருக்கு வேற எந்த கட்சியும் சுதந்திரமாக ஒரு ஜனநாயக கட்சியா தமிழ்நாட்டில் இருக்காது, இந்தியாவில் இருக்காது. அப்ப எங்களை விட நல்லவங்க தேடி போறாருன்னா அப்ப அவர் எவ்வளவு மோசமா நபரா இருக்கான்னு பாத்துங்க. அதாவது கட்சியையும் தலைவரையும் யூஸ் பண்ணிக்கிட்டாரு ஆதவர்ஜுனா, பயன்படுத்திட்டாரு. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு விசிகாவின் இளைஞரணி துணை பொதுச் செயலாளர் திருமிகு மாலின் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மாலின் சார். வணக்கம். ஆதவர்ஜுனாவை ஒரு 6 மாசம் கட்சியில இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு தன்னிலை விளக்கத்தை கூட தலைவரை பார்த்து நேரா எதுவும் கொடுக்கல. அதையும் அறிக்கை வாயிலாக சமூக வலைதளங்கள்ல தான் போட்டிருக்காரு. நான் கட்சியில இருந்து விலகுகிறேன் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் சமூக வலைதளங்கள்ல வந்து ஆதவர்ஜுனா போட்டிருக்காரு. கரெக்டா நீங்க ஸ்கெட்ச் போட்ட மாதிரி நாமளாம் அனுப்புனாதான் பிரச்சனை, ஆதரவாகவே போயிட்டாரு அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிடுச்சோ? இல்லை, அப்படிலாம் இல்லை. அவர் ஒரு அரசியல் பார்வையாளர், ஒரு அரசியல் யூகத்தை உருவாக்கக்கூடியவர் ஆதவர்ஜுன் அவர்கள். சரி, தலைவர் 6 மாதம் இடைநீக்கம் எடுத்ததுக்கு பிறகு அவர் தொடர்ந்து 2 தொலைக்காட்சியில் நேர்காணல் கொடுத்தார். ஆமா, அப்புறம் ஒரு அறிக்கை விட்டார், அப்புறம் ஒரு வீடியோ போட்டார், அப்புறம் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு 2 பிரிண்ட் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. நாம் என்ன சொல்றோம்னா, உங்களை ஒரு கட்சி நடவடிக்கை இல்லை கட்சி ஒரு இடைநீக்கம் செய்கிறாங்கன்னா உங்களுடைய தன்னிலை விளக்கத்தை நீங்க கொடுக்கணும். நீங்க தன்னிலை விளக்கத்தை கொடுக்காம நீங்க போய் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உட்காந்துட்டு நேர்காணல் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இது என்ன நியாயம்? 2வது, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆதவர்ஜுன் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சிருந்தார். ஒரு ஒரு கொஞ்சம் வயசு இளம் வயதில் இருக்காரு, அரசியல் பார்வையாளர் இருக்காரு, பரவாயில்ல இப்படி ஒரு நபர் கட்சிக்குள்ள வந்தாருன்னா கட்சி இன்னொரு கட்டத்துக்கு போகும்லாம் எதிர்பார்த்தாரு. ஆனால் அவருடைய உணர்ச்சிகரமான பேச்சு, கோபமான ஒரு நடவடிக்கைகள், ஆத்திரம், இதெல்லாம் அரசியலுக்காக அதுங்கிறேன். இப்போ நாங்களும் அந்த இளம் வயசில் அந்த வயதில் வந்து புரட்சி நடத்தணும், தனிநாடு அமைக்கணும், தனித்தமிழ் ஈழத்தை மீட்டெடுக்கணும், அப்படிலாம் புரட்சிகர நடவடிக்கையில் ஈடுபட்டோம், புரட்சிகர நடவடிக்கையில் இருந்தோம். ஆனால் தமிழ்நாட்டு சூழல் அப்படி இருக்குமான கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல் வேறு சூழல் உள்ளது. இங்கே உடனே இந்த நாட்டை புரட்டிலாம் போட முடியாது. அது மெல்ல 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 நகர்த்தணும். அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் 35 ஆண்டுகளுக்கு களத்தில் நிற்கிறது வெற்றி தான். பல கட்சி காணாம போயிருக்கு. ஆமா, ஏன்னா எந்த பின்புலமும் இல்லை, பெரிய முதலாளிகள் இல்லை, அப்போ பெரிய நிறுவனங்கள் இல்லை. ஒரு கட்சி நடத்துறதுக்கான என்ன சொல்றதுன்னா பொலிட்டிக்கல் அறிவு சார்ந்தவங்களை வச்சு தான் நடத்துவாங்க எல்லா கட்சியும். இங்கே வந்து நாங்களாம் முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் தான். அது வந்து கஷ்டமாக நகர்த்தி நிப்பாடி இருக்கோம். உங்களை போன்ற நபர்கள் வந்து எங்களில் வந்துட்டு என்ன சொல்லுவதுன்னா சிராய் பண்ணி விட்டு போகிறது தான் வருத்தமாக இருக்குது. ஓகே, கட்சியை வந்து சிராச்சிட்டு போயிட்டாரா ஆதவர்ஜுனா? ஆமாம், லைட்டாக. என்னன்னா வந்துட்டு அவர் போக்குக்கு பேசுகிறாரு. ஒரு தலைமை ஒரு கட்சியின் கீழே வந்து பேச மாட்டாரு. அப்போ வெளியே பார்க்குறோம் என்ன நினைப்பாங்கன்னா, ஓ அர்ஜுன் பேச சரிதானோ, ஓ அவர் சரியான பேசுகிறாரோ ஆதவர்ஜுன் அப்படின்னு பார்ப்பாங்களே. தொண்டர்கள் மனநிலையில் என்ன இருக்கோ அதை தான் ஆதவ் பேசுகிறாருங்கிற ஒரு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய
தொண்டர்கள்கிட்டயே ஒரு ஒரு வாய்ஸ் இருக்கே சார். இல்லை, நாங்கள் என்ன சொல்றோம்னா, விடுதலை சிறுத்தை கட்சி, இளம் சிறுத்தைகள், இளம் தலைமுறைகள் தமிழ்நாட்டு அரசில் தலைவர் எழுச்சி தமிழரை முதலமைச்சராக பார்க்கணும்னு விரும்புகிறாங்க. இதில் மாற்றுக்கிறதுலாம் இல்லை. இல்ல எல்லா கட்சி தொண்டர்களுக்கும் அவங்க தலைவர்கள் சிஎம் ஆகணுங்கிற ஆசை இருக்கும். இல்லை அதையெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. இல்லை நான் சொல்கிறேன், நான் ஒரு அரசியலாவே சொல்கிறேன். காமராஜர் இந்த நாட்டை ஆண்டார். ஆமா, ஒரு பெரும் சமூகம் இன்னைக்கு முதலாளிகளாக, நிறுவனங்களாக, வணிகர்களாக உருவாயிருக்காங்க. ஓப்பனாக சொல்கிறேன், நான் மறுக்கல. அது வணிக சமூகமும் கூட அவங்க ஆமா, சமூகம். ஒரு எம்ஜிஆர் நாட்டை ஆண்டார். ஒரு பெரும் சமூகம் இன்றைக்கு சினிமா, தொழில், வர்த்தகத்தில் நிற்கிறாங்க மேற்கு மாவட்டங்களில். கலைஞர் முதலமைச்சரானார். இன்னொரு பெரும் சமூகம் தென் மாவட்டத்தில் உடல் உழைப்பாளியாக இருந்த சமூகம் தான் முக்குலத்தோர்கள். நான் அவங்களை குறைச்சி மதிப்பு இல்லை. உடல் உழைப்பாளர்கள், மூட தூக்குறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, இன்னைக்கு அவங்கெல்லாம் இன்னைக்கு அரசியல்வாதிகளாக பெரும் முதலாளிகளாக இன்றைக்கு இருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் வந்தாங்க. இன்னொரு பெரும் சமூகம் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் அதிகாரத்தில் இருக்காங்க, நிறுவனத்தில் இருக்காங்க, அரசு துறையில் இருக்காங்க. அப்படி ஒரு 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 தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் ஒரு தலைவர் முதலமைச்சராக வந்தார்னா இந்த சமூகம் ஒரு எழுச்சி பெறும். இந்த சமூகமும் அரசு சார்ந்த நிறுவனங்கள், ஒரு முதலாளித்துவ நிறுவன மையங்களில் உருவாக்கலாம் அப்படின்ற பார்வை ஒவ்வொரு விடுதலை சிறுத்தை தொண்டனுக்கு இருக்கு. அதை மெல்ல மெல்ல நம் இந்த அரசியலை அடுத்த தலைமுறைக்கு இல்லை அடுத்த பிற சமூக மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கு. எடுத்தவங்க கவுத்தம் முடிவெடுப்பது அது அரசியலை முட்டுச்சென்று நிப்பாட்டும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் என்பது மோசமா இருக்கு. யார்ட்டையும் ஒரு விஷயத்தை உண்மையை பேச முடியாது, ஒரு உண்மையை பகிர்ந்துக்க முடியாது. ரெக்கார்ட் பண்ணி வீடியோவா போட்டுறாங்க, ஆடியோவா போட்டுறாங்களா? இல்லை, ரெக்கார்ட் பண்றதை தாண்டி இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு ஆஃப்ரிக்கா உங்களுக்கு சொல்றேன், ஒன்று நீங்க சொல்ற நான் தான் சொன்னேன்னு சொல்றீங்க, அதுவே வருத்தமா இருக்குல்ல. நான் உங்களோட ஒரு உண்மையை சொல்லும்போது அந்த உண்மையை நீ சென்சர் பண்ணணும், சொல்லக்கூடாது. தோழர் வந்து நம்ம சொல்லிட்டு போயிருக்காரு, சொல்லக்கூடாதுன்னு சென்சர் பண்ணணும். ஆனால் நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் பகிர்ந்துக்கிறதுல ஒரு ஊடகத்தில் பொதுத்தலை பகிர்ந்துறீங்களா, அது தப்பு. அப்போ உங்களால் வந்து அந்த கட்டுப்படுத்துகிற சிந்தனை உங்களுக்கு இல்லைங்கிறேன். குறிப்பாக ஆதோர்ஜன் தான் அண்ணன் எழுச்சி தமிழரும் ஏவாவேலும் ஒரு சந்திச்சாங்க, ஒரு பொதுவில் சந்திச்சுக்காங்க, பேசியிருக்காங்க. அதை நீங்கள் ஓப்பனில் சொல்லலாமா? ஒரு ப்ரெஸ் ஒரு மீடியாவில் உட்காந்து பேசலாமா நீங்கள்? அப்படின்னா திமுக தரப்புல இருந்து விசிகாவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அழுத்தம் கொடுக்கலங்க. விடுதலை சிறுத்தை கட்சியை யாரும் அழுத்தம் மூலம் கொடுத்தீங்க என்ன நிர்பந்தம் பண்ண முடியாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. ஏனென்றால் மதுரையில் கலவரம் பந்து நடந்துச்சு. 1997 பந்து நடந்துச்சு. தென் மாவட்டத்தில் பெரிய பந்து அந்த கலவரத்தை ஒட்டி நடந்துச்சு. அப்போ கலைஞர் ஆட்சியில் இருந்தார். அப்போ கூப்பிட்டு உங்களா பந்து நிப்பாட்டணும், நிறுத்துங்க அப்படின்னாரு. தலைவர் கேட்கலையே, மீறி தான் பந்து நடந்துச்சு. 30 நாட்களுக்கு மேலே விடுதலை சிறுத்தை கையில் இருந்துச்சு தமிழ்நாடு தென் மாவட்டம். அப்படி ஒரு அரசியல் நாங்கள் பண்ணியிருக்கோம், அரசியல் நின்றுருக்கோம். அப்புறம் எங்களை யார் கட்டுப்படுத்த முடியும்? எந்த அரசியல் அதிகாரம் இல்லாதப்பயே எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இன்றைக்கு அரசியலில் தென் மாவட்டத்திலும் வட மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டத்திலும் ஒரு செல்வாக்கான ஒரு 3வது பெரிய கட்சியாக நாங்கள் இருக்கோம். எங்களை யார் கட்டுப்படுத்த முடியும்? அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் தலைவர் வந்து ஒரு கூட்டணி தர்மத்திற்காக கூட்டணிக்குள்ளே இருக்கோம். அதை வந்து பொதுவெளியில் வந்து எதை பேசணும், எதை பேசக்கூடாது. 2வது ஆதவர்ஜன் அவர்களுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை இருக்கணும். அரசியல் இருக்கவங்களுக்கு முக்கிய பொறுமை இருக்கும், சகிப்புத்தன்மை வேணும். நீங்கள் 2 மணி நேரம் அரசியல் இருக்கக்கூடாது. இந்த அரசியல் உடனே நாளைக்கே அப்படி புரட்டி போட்டுலாம் நினைக்கிற தப்பான காரியம். ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் ஆதவ் இருக்காரா? அவர் என்ன நினைக்கிறாருன்னா நாளைக்கே நாட்டை திருப்பிலாம் நினைக்கிறாரு. அது நடக்காதுன்னு சொல்கிறான். ஓகே, புரியுதுங்களா? நாளைக்கே வந்து தலைவர் திரும்ப வந்து சிஎம் ஆக முடியாதுங்கிறீங்க. இல்லை, எல்லாரும் ஏற்றுக்கணும்லங்கிறேன். ஓகே, எல்லா சமூக மக்களும் ஏற்றுக்கொண்டாதான் தலைவர் எழுச்சி தமிழர் சிஎம் ஆக முடியும். அது நாளைக்கு முடியாது. அது அந்த ஏற்றுக்கொண்ட மனநிலையை வெகுஜன மக்கள் மத்தியிலும் பொது சமூகத்திற்கும் நாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே, இன்னைக்கு நீங்க விஜய் வராரு, விஜய் வந்து ஒரு திரைப்படம் நடிச்சிருக்காரு, ஒரு நடிகர், அவர் வராருன்னா இன்னைக்கு ஒரு 25 வருஷமா சினிமாவில் இருந்திருக்காரு. அவருடைய முக வெளிச்சம் என்பது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. அவரை சாதியாக பார்க்க மாட்டாங்க, கேஸ்ட் நியூட்ரல் அவர். இப்போ விடுதலை சிறுத்தைகள் வரோம்னா நம்ம இடத்துல வந்து விடுதலை சிறுத்தை அப்படின்னு சொன்னாலே ஓ தலித்தா இருப்பாரோ, ஓ எஸ்சி ஒரு அப்படின்ற பார்வை இருக்குல்ல. ஆமா, அதுவே நம்ம கடக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. இன்னைக்கு தானே அங்கே போய் ஒரு அரசு துறையில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம பேசுகிறோம், பிரச்சனை பேஸ் பண்ணுறோம். இன்றைக்கும் எளிய மக்களுக்கான பிரச்சனையை பேஸ் பண்ணி போராடுறோம். அது ஊடகங்களை கொண்டு நிப்பாட்டுறோம்ல. ஏன் சொன்னா அவர் வந்து கொஞ்சம் நிதானமாக இருந்த வேண்டிய தேவை இருந்திருக்கு. அவர் நிதானமாக இல்லை.
ஓகே, குறிப்பாக தலைவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்னுடைய 35 ஆண்டு கால அரசியல் அனுபவத்துல 2 பேர் மீது மட்டும்தான் நான் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கேன். அது இடைநீக்கம் தான் பண்ணியிருக்கேன். ஆதவர்ஜுனா என்னை சந்தித்து விளக்கம் கொடுப்பாருன்னு நினைச்சேன். அதற்கான வாய்ப்பை அவர் இழந்து விட்டார். கட்சியை விட்டு இடைநீக்கம் செஞ்சாலும் ஆதவ் நம்மளை வந்து பார்த்து விளக்கம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தலைவர் இருந்திருக்காரு போல இருக்கே. ஆதவுக்கு வெயிட் பண்ணியிருக்காரு போல இருக்கே. இல்லை, தலைவர் வந்து நான் வந்து 2 பேர் தான் நீக்கிறேன். ஒன்று தடா பிரியசாமி, அவரை வந்து அவரும் கட்சிக்கு குந்தம் விளைக்கிற வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார் மறைமுகமாக. அப்போ நடவடிக்கை போது விளக்கம் கட்டி நோட்டீஸ் அனுப்புறாரு. அதுக்கடுத்து ஆதவர்ஜுன்ட்டாரு. நான் என்ன சொன்னேன், உங்களை இடைநீக்கம் செய்தால் நீங்கள் தலைவர் செஞ்சுக்கலாம், தலைவர்கிட்ட அந்த விளக்கம் கட்டியை கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா கட்சிக்குள்ளேருந்து ஒரு ஒரு குழு இருப்பாங்க, இல்லை முதன்மை பொறுப்பாளர் இருப்பாங்க, தலைமை செயலாளர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கடிதம் கொடுத்துருக்கலாம். ஓகே. அப்போ எந்த இதுவுமே நீங்கள் செய்யாமல் நீங்களா ஒரு அறிக்கை விடுறீங்க, ஓகே, நீங்களா வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறீங்க, பத்திரிகையாளர்களுக்கு நீங்களா வந்து மறைமுகமா இதை எழுதுங்கன்னு சொல்றீங்க. அது எவ்வளவு சிக்கலை உருவாக்கும். ஒரு கட்சியை வந்து நீங்க வந்துட்டு போற போக்குல வந்து என்ன சொல்றேன்னா கேள்விக்குள்ளாகிடக்கூடாது. ஓகே. அவர் முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைக்குள் வந்தது, அவர் எந்த நோக்கத்துக்கு வந்தாரு, எந்த நோக்கத்தை அவர் வந்து நிறைவேற்ற பார்த்தாருன்னு அது நடக்கல, அவர் போயிட்டாரு. நான் அப்படிதான் சொல்றேன். என்ன சார், விஜய் கூட்டணிக்கு ஆசைப்பட்டாரா இல்ல ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஆசைப்பட்டாரா ஆதவர்ஜுனா? இல்ல, அவர் திமுக கூட்டணி உடைக்க ஆசைப்பட்டிருக்காரு. நான் அப்படிதான் சொல்றேன். ஏன்னா வந்து சரி, திமுக கூட்டணி உடைச்சாச்சு அப்படின்னா எங்க கொண்டு போகணும்னு நினைச்சாரு? விஜய் கிட்ட கூட்டு போகணும்னு நினைச்சாரா இல்லாட்டினா ஏடிஎம்கே கிட்ட கூட்டு போகணும்னு நினைச்சாரா? நாங்க அந்த மைண்ட் செட்டே இல்ல. மைண்ட் செட்ல இல்ல. அவருக்கு என்ன மைண்ட் செட் இருந்திருக்கு? அவருக்கு வந்து இந்த கூட்டணியை உடைக்கிற மைண்ட் செட்ல இருக்காரு. திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிற மைண்ட் செட்ல இருக்காரு. அவருக்கு இருந்திருக்காரு. ஆனா நமக்கு அப்படி கிடையாதுல்ல. ஓகே. நாம வந்துட்டு இங்க எடப்பாடி நல்லவரா விஜய் நல்லவரா தாண்டி எந்த இந்த 2 கட்சிகள்கிட்ட என்ன தலைமை தத்துவ ரீதியான அரசியல் இருக்குன்னு பார்க்கணும்ல. ஓகே. என்ன சொல்றேன்னா, எளிய மக்களுக்கான அரசியல் என்ன பேசுறாங்க. அம்பேத்கருடைய படத்தையும் பெரியார் படத்தையும் வச்சனால விஜய் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் இன்னும் மக்கள்கிட்ட வரணும், மக்கள்கிட்ட வேலை செய்யணும், ஒரு தேர்தலை சந்திக்கணும். புரியுங்களா? அதற்கு எடப்பாடி இன்னைக்கு ஒன்று சொல்லுவாரு, நாளைக்கு ஒன்று சொல்லுவாரு. ஓகே. அவங்க என்ன சூழல் இருப்பான்னு தெரியாது. ரெண்டாவது அந்த கட்சியே 4 இருக்கு, அதிமுகவே. அப்படி இருக்கும்போது இது ஒரு பலமான கூட்டணியா இருக்கு. இருக்கிற கூட்டணியை ஒரு கோட்பாட்டு அரசியலுக்காக அந்த கூட்டணிக்குள்ள நிற்க வேண்டிய தேவை இருக்கு. 9 வருஷமா இருக்கீங்க. 9 வருஷமா அந்த கூட்டணியில் இருக்கோம். அப்போ 9 சுமூகமாக போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா என்றால் விடுதலை சிறுத்தைகள் பல்வேறு போராட்டங்கள் எடுத்தாலும் விடுதலை சிறுத்தை அந்த கூட்டணிக்குள்ள வந்து ஒரு அமைதியான நிலைப்பாடாக கொண்டு போயிட்டு ஒழிய, ஏன்னா நாம பார்த்து உருவாக்குன ஒரு அரசு, நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் இருக்குல்ல, ஒவ்வொரு தொண்டனுடைய உழைப்பையும் செலுத்தி இந்த அரசை உருவாக்கியிருக்கான். ஓகே. அதெல்லாம் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நாமளே இந்த அரசை ஒரு கெட்ட பேரை உருவாக்கக்கூடாதுங்கிறதா தலைவர் எழுச்சி தமிழ் நோக்கம். ஓகே. குறிப்பாக வந்து அமீர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்காரு. விசிகாவை வீழ்த்த நினைத்த சதி அதுவாகவே விலகிவிட்டது, அது நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே ஆதவர்ஜுனா விசிகாவை வீழ்த்த நினைத்த சதியா? இல்ல, வீழ்த்த நினைத்த சதின்னு சொல்ல முடியாது. விசிகாவை கேள்விக்குள்ளாக்க ஒரு நம்பகத்தன்மை இல்லாத கட்சி கொண்டு வந்து பார்த்தாரு. ஓகே. ஏன்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு பொது அரசியல்ல இங்க இருக்க அரசியல் கட்சி கிட்ட ஒரு நம்பகத்தன்மைலாம் போயிட்டாங்க. அவங்க ஒரே நேரத்தில் 2 கட்சி கிட்ட கூட்டணி பேசுவாங்க, நம்பகத்தன்மைட்டாங்க. அதே நம்பகத்தன்மையை விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்துடக்கூடாது. உங்க தலைவரும் அதே வார்த்தையில தான் சொன்னாரு, அந்த லைவ்ல சொல்லியிருக்காரு. கட்சியுடைய கிரெடிபிலிட்டியை குலைக்கும் வகையில வந்து ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு, நம்பகத்தன்மையை குலைக்கும் வகையில பேசிக்கிட்டு இருக்காருங்க வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாரு. இல்ல, அது என்ன காரணம்னா, இன்னைக்கு பாக்குறோம் அரசியல் கட்சியில, இன்னைக்கு பாட்டாளி கட்சியை பாக்குறோம், இன்னைக்கு அதிமுக, இன்னைக்கு இருக்க அதிமுக நிலைமையை பாக்குறோம், இன்னும் பல்வேறு அரசியல் கட்சி பாக்குறோம், நாம் தமிழரை பாக்குறோம். இன்னைக்கு எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள நம்பகத்தன்மை எல்லாம் போகுது. ஓகே. ஆடியோ ரிலீஸ் பண்றாங்க, வீடியோ ரிலீஸ் பண்றாங்க, தலைவர் அதை சொன்னார் இதை சொன்னார் வெளியே பரப்புறாங்க. ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்ட தலைமைக்கு அடுத்து யாருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. தலைமையை மீறி யாருமே வந்து ஒரு அறிக்கை கொடுக்கறது, தலைமை மீறி வந்து விவாதத்துல வந்து பேசுறத வச்சுக்க மாட்டாங்க. ஓகே. ஆனால் தலைவர் ஜனநாயகப்படுத்தி சுதந்திரம் கொடுக்குறாரு, நீங்களாம் பேசுங்கன்னு சொல்லி. ஆனால் தலைமை சொல்லிற கருத்தில மட்டும்தான் பேச முடியும், அதை மீறி யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் இவர் நடந்துகிட்ட விதம்ங்கிறது கட்சிக்கு ஒரு குந்தகத்தை விளைக்கிற இதான். ஏன்னா அவர் தன்னை வந்து பெரிய ஹீரோ மாதிரி காட்டி, என்னன்னு தேவதூதன் மாதிரி, நான் தான் விசிகாவை காப்பாற்ற தேவதூதன், நான் இல்லாம இங்க விசிகா கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு காட்டா. இல்ல, திமுக விசிகா கூட்டணி உருவாக்கியதே நான் தான், விசிகாவுக்கு 6 சீட் வாங்கி கொடுத்ததே நான் தான் அப்படின்லாம் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே ஆதவ தான் உங்களுக்கு சீட் வாங்கி கொடுத்தாரா? நாங்க நினைச்சிருந்தோம்னா ஒரு 10 சீட்டு 15 சீட்டு கூட வாங்கியிருக்கலாம் திமுக. அப்ப இவருக்கு என்ன இருக்கு?
இவர் விடுதலை சிறுத்தை குறைச்சு மதிப்பிட்டாரா 6 சீட்டுன்னு சொல்லுங்களேன். 6 சீட்டு வாங்கி கொடுத்துட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றாரு. எனக்கு புரியலையே. நான் சொல்ல புரியலையா? எங்களை குறைச்சு மதிப்பிட்டது தான் உங்களோட வேலையா? நாங்கள் ஒரு 12 சீட்டு வாங்க மாட்டோமா? எங்களை ஏன் குறைச்சு நீங்க மதிப்பிட்டீங்க? அங்கே 6 சீட்டு நிப்பாட்டினீங்க. அதுவே நீங்க எங்களை சிறு பிள்ளை நடத்துறது தானே ஒன்று. அது தப்பு. அதுவே 6 சீட்டு வாங்கி கொடுத்துட்டாரு. அவர் சொல்றாரு அதே 6 சீட்டை வாங்கிட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசுறாரு. ஏன் என்ன மைண்ட் செட் அவருக்கு இருக்கு? அவர் கொடுக்கல. நீங்க அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அங்க பேச்சுவார்த்தையில் இவரும் உட்கார்ந்துருந்தார், அவ்வளவுதான். நீங்க திமுக மீறிலாம் அங்க வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அவர் வேலை செய்ய வந்தவர் தான் ஒழிய இங்க கட்சியை நிர்வாகம் பண்ண வந்தவர் கிடையாது. இல்ல அவர் என்ன சொல்றாரு, நான் திமுக கூட்டணியில இருந்து விசிகாவை டீல் பண்ணுவதற்கு ஒரு ஆளை வந்து நியமிச்சாங்க. ஸோ அதை நான் பண்ணேன். அதே மாதிரி தலைவர் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தேன். அதுக்கு பிறகு தலைவர் சில பல வேலைகள் கொடுத்தாரு. கட்சியை ரீஃபார்ம் பண்ணேன். அதன் காரணமா தான் எனக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாரு இப்படின்னு வந்து ஆதவ் சொல்றாரு. கட்சியை ரீஃபார்ம் பண்ணணும்னா வந்துட்டு மறுசீரமைப்பு நடந்துகிட்டு இருக்கு. கட்சியில புதிய மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்கோம். இந்த வேலையெல்லாம் இருக்கும். இவர் வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம் மாதிரி கட்சியை கொண்டு வரணும், அதிமுக திமுக மாதிரி கட்சியை கொண்டு வரணும் அப்படின்ற சில வேலை யுத்திகளை தலைமையிடம் சொல்லி அந்த வேலையை செஞ்சாரு. அந்த வேலைக்கு தலைமை ஒரு காசு கொடுத்துருக்கு. ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீயா பண்ணி தரலையா? எங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு? மாநாட்டுக்கு பணம் கொடுத்துருக்கோம். அவர் செய்த வேலைக்கு பணம் கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இது எங்களுக்கு புதுசா இருக்கு. ஆதவ் அர்ஜுனா விசிகா கிட்ட காசு வாங்கிட்டு தான் வேலை பார்த்து கொடுத்துருக்காரு. உண்மை தானே. இப்ப தலைவர் சொல்ல மாட்டார் இதெல்லாம் வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு இது வெளியே சொல்லக்கூடாது. இல்ல இந்த மாநாட்டை கட்டமைச்சதுதான் அப்படிங்கிற மாதிரி பிராண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுவுமே பண்ணல. வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது ஒவ்வொரு தொண்டன் உழைத்து காசு கொடுத்துருக்கான். ஒவ்வொரு கட்சியின் மாவட்ட செயலாளர் தன்னுடைய பங்களிப்பு செய்திருக்காங்க. இதுக்கும் ஆதவுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. மாநாட்டுடைய மேடை அமைக்க வந்தவர் தான் அவரு. சரி, புரியுதுங்களா? அதுக்கும் பணம் வாங்கிட்டாரு. அதுக்கு பணம் வாங்கிட்டாரு. ரெண்டாவது, இவர் சொல்ற மாதிரி வெல்லும் ஜனநாயக மாநாடு நான் தான் நடத்தி காட்டினேன், மது ஒழிப்பு மாநாடு நான் தான் நடத்தி காட்டினேன் அப்படின்னு சொல்றாருல. அதற்கு முன்பாடி விடுதலை சிறுத்தை கட்சி 40ற்கு மேற்பட்ட மாநாடு நடத்திருக்கோம். புரியுதுங்களா? 40ற்கு மேற்பட்ட மாநாடு நடத்திருக்கோம். ஒவ்வொரு மாநாடும் வந்து என்ன சொல்றேன்னா, அந்த மாநாட்டு மேடையே வந்து விடுதலை சிறுத்தையின் அரசியல் சொல்லும். நெல்லையில மண்ணுரிமை மாநாடு நடத்தினோம். இப்ப மண்ணுரிமை மாநாடு என்றால் குடிசை வீடு பக்கத்துல வந்து ஓலைகள் போட்டு இருக்கும். அதுல முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களை அமர வைத்து மண்ணுரிமை மாநாடு நடத்தினோம். அந்த அப்போ ஒவ்வொரு மாநாட்டு, இப்ப இந்துத்துவ எதிர்ப்பு மாநாடுனா பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடி இந்துத்துவா என்ன சூழல் அந்த அடையாளப்படுத்துவோம். வெள்ளி விழா மாநாடுனா விடுதலை சிறுத்தை வெள்ளி விழா, அது எப்படி இருந்துச்சு? பாறைகள் அமைத்து சிறுத்தைகள் வந்த மாதிரி வச்சிருப்போம். இப்படி ஒவ்வொரு மாநாட்டுக்கும் விடுதலை சிறுத்தையுடைய அடையாளங்கள் இருக்கும். இவர் வந்து பின்னாடி ஸ்கிரீன்ல வந்து எல்இடியை போட்டு அப்படி கட்டினாரு. அவர் பங்குக்கு எதை செஞ்சுட்டு போனாரு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இவ்வளவு மாநாடு எடுத்திருக்கோம், 40 மாநாடு எடுத்திருக்கோம். அப்பெல்லாம் நாங்க வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலையே. ஓகே, ஆதவ் பண்ணி கொடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு பணமும் வாங்கியிருக்காரு. பணம் வாங்கியிருக்காரு. தலைவர் இதை பத்தி சொல்லவே இல்லையே. அவர் அதான் தலைவர் பண்பாளருங்கிறோம்ல. நீங்க விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் சிறந்த பண்பாளருக்கு இதான் உதாரணம். அவர் 1 சொன்னார்னா, அவர் 10 சொன்னார்னா தலைவர் 1 தான் சொல்றாரு. பாத்தீங்களா பார்க்கல? நீங்க பிரஸ் மீட் பாக்குறேன். அவர் 10 சொல்றாரு. ஏவாள்கிட்ட பேசுறாரு தலைவருங்கிறாரு, ஏவாள் அழுத்தங்கிறாரு. விசிகாவுக்குள்ளேயோ வந்துட்டு மீடியால பேசுற 4 நபர்கள் 5 நபர்கள் திமுக ஆதரவா பேசுற நபர்களை வச்சுக்கிட்டு என்னைய வந்து பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இங்கே தலைவர் என்ன சொன்னாரு? அவருக்கு பொறுமை வேண்டும், அரசியல் சகிப்புத்தன்மை வேண்டும், நிதானம் இல்லாமல் அவர் உளறுகிறார். ஓகே, திமுக அழுத்தம் மட்டும் இல்லாம கட்சிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கு போல இருக்கு ஆதவ் அர்ஜுனாவுக்கு. இல்ல அவர் தான் அப்படிதான் அவர் சொல்றாரு. அப்படிலாம் கிடையாது. நீங்க ஏன் இன்னொரு விஷயம் தெரிஞ்சு, கட்சிக்குள்ள அழுத்தங்கிறத தாண்டி கட்சிக்குள்ள கருத்து கேட்பதுங்க. ஏங்க அப்ப நீங்க கட்சிக்கு வரீங்க, நீங்க தலைமை மீறி அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கீங்க, தலைமை மீறி வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பொது இடங்கள்ல. அப்ப சமூக ஊடகங்களை பரவிக்கிட்டே இருக்கு. அப்படி பரவி சமூக ஊடகங்களை பரவுற நிறுத்தணும் வேணாமா? நிறுத்தணும். அப்ப நீங்க நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஒவ்வொன்றும் தப்பு தப்பா பேசுறீங்க, அது தலைமைக்கு எதிராக பேசுறீங்க. அப்ப அதை நிறுத்துறதுக்கு தான் அந்த இடைநீக்கம், இந்த மாதிரி நடவடிக்கைகள். ஆனால் நீங்க என்ன செய்றீங்க? அதையும் மீறி தலைமைகிட்ட விளக்கம் கொடுக்காமையே நான் கட்சியில் விளைகிறேன், அண்ணனோடு பயணிக்கிறேன், எழுச்சி தமிழோடு பயணிப்பேன், அரசியல் களத்தில் போராட்ட களத்தில் ஒன்னா நிற்பேங்கிறீங்க. நீங்க இந்த கருத்தே நீங்க உள்வாங்க மாட்டீங்க. ஏன்னா அவர் சொன்னதே நீங்க கேட்க மாட்டீங்க. அப்ப நீங்க வந்துட்டு எப்படி இந்த களத்தை கூட நிற்பீங்க? சாதி ஒழிப்பு களத்துல நான் ஒன்னொன்னு சொல்றேன். சாதி ஒழிப்பு களம் என்பது கூடைபுந்து, மட்டைப்பந்து, பேஸ்கட் பால் விளையாடுறது இல்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும்.
இது ரத்த சகதியில இருக்கிறது. ரத்த பூமிங்கிறீங்களா? உண்மைங்க. நீங்க வன்கொடுமை, ஆணவ படுகொலை, சாதிய படுகொலைகள், இது வந்து நம்ம சும்மா ஒரு கிரவுண்ட்ல வச்சுக்கிட்டு அரசியல் பண்றது, அந்த பேட்மிண்டன் விளாடுறது, டென்னிஸ் விளாடுறது கிடையாது. கள அரசியல் இது வேற. நீங்க அதை புரிஞ்சுக்கும் போது அது புரியல. அதுக்கு தான் அடிக்கடி சொல்றேன், நீங்க அமைப்பாய் திரளும் புத்தகம் படின்னு சொல்றோம். அமைப்பாய் திரளும் புத்தகத்தை படிங்க. அதுக்குள்ள உள்ளத்தை கிளிக்கும் உரையாடல் தவிர்ப்போம், அணுகும் உத்திகள் வகுத்து உறவுகள் வளர்ப்போம். சரி, புரியுதா உங்களுக்கு? உள்ளத்தை கிளிக்கும் உரையாடல் தவிர்ப்போம். நீங்க பேசுற ஒவ்வொன்றும் தலைவர் எழுச்சி தமிழரை என்ன சொல்றதுன்னா அப்படியே மன வேதனை அடைக்குது ஊடகங்கள் நீங்க பேசுறது. அதனால நீங்க வந்து அந்த உரையாடல் தவிருங்க. சரி, உங்களுடைய கட்சியுடைய இன்னொரு துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, அவர் கட்சியில இருந்துகிட்டு சீமான், எடப்பாடி போன்றவரை போய் பார்த்திருக்காரு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. கட்சிக்குள்ள இருந்துகிட்டு வெளியேறி இந்த மாதிரியான சீமான், எடப்பாடி போன்ற தலைவர்களாம் சந்திச்சு ஸ்ட்ராட்டஜி பண்ணி தரேன் அப்படின்னு பேசியிருக்காரு போல இருக்கே. இல்லை, எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. எனக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு முன்னணி பொறுப்பாளர் என்னிடம் பேசினாரு. இந்த மாதிரி அண்ணன் சீமானையும் அவங்க அப்பா மாமனார் மார்ட்டின், இவர் ஆதவர்ஜுன் எல்லாரும் உட்காந்து பேசினாங்க அப்படின்ற தகவல் என்ன சொன்னாங்க. ஓகே, பேசினாங்க. மிஞ்சி போனால் 1 மாதம் இருக்கும். இந்த 1 மாத காலத்துக்குள்ள பேசினாங்க. கட்சியில இருக்கும்போது, ஆமா, விசிகால இருக்கும்போது, ஆமா, இங்க இருந்துட்டே அங்க பேசினாங்க. தகவல் சொன்னாங்க. நாம் தமிழருக்கு ஒரு முன்னணி பொறுப்பாளர் என்ன சந்திப்பு அது, எதுக்காகவா? நான் உங்களுக்கு வேலை செய்யறேன், ஸ்ட்ராட்டஜி பண்ணி தரேன், அந்த இதுதான் என்னது வியூக வகுப்பாளர் நான் பண்ணி தரேன்னு பேசியிருக்காரு. உட்காந்து பேசியிருக்காங்க. இது என்ன வந்து சொன்னாங்க. சரி, எதுக்கு மார்ட்டின் போய், அவரு வியூக வகுப்பாளர், சரி மார்ட்டின் எதுக்கு போய் சீமானை பார்த்தாரு? இவங்க தான் சீமான் தான் அங்க போயிருக்காரு. ஓ, சீமான் தான் அங்க போயிருக்காரு. ஆதவர்ஜுன் வீட்லயோ இல்ல மார்ட்டின் உங்க வீட்லயோ நடந்திருக்கு, ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. சரி சரி, நடந்து பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு ஒரு தொலைக்காட்சியில, எங்க மாமனாருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைங்கிறாரு. இதுல தொழில் வேற, குடும்பம் வேற, அரசியல் வேறங்கிறாரு. ஆனா நீங்க 1 மாதத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் எங்க உட்கார்ந்துருந்தீங்க? சீமான் கூட உட்கார்ந்துருந்தாங்க. என்ன இது நியாயம்? விசிகால இருந்துகிட்டே எப்படி நாம் தமிழருக்கு வந்து வியூகம் வகுக்க முடியும் ஆதவர்ஜுனாவால? இல்ல, அவர் எல்லாத்துக்கும் வியூகம் வைப்பாரு. ஏன்னா வந்து அவருடைய மனநிலை எப்படி, அவர் எல்லாத்துக்குமே வியூகம் வைப்பாரு. அவர் மனநிலை எப்படி, அவர் வந்து என்ன சொல்றதுன்னா தன்னை பெரிய அறிவுஜீவியா, பெரிய அறிவாளியா காட்டிக்க நினைக்கிறாரு. எடப்பாடியை பார்த்தது உண்மை. அது எனக்கு நம்பகமான தகவல் இல்ல, இந்த எனக்கு நம்பகமான தகவல். ஓகே, ஏன்னா என்னுடைய தொலைபேசியில் புரியலங்க. விசிகால இருக்காரு துணை பொதுச்சாளர், விசிகால இருந்துகிட்டு எப்படி நாம் தமிழருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி தர முடியுங்கிற ஒரு கேள்வியே ஒரு வித்தியாசமா. அவர் கேட்டா நான் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நடத்துறேன்னு பாரு, நான் வந்து நிறுவன நிகழ்ச்சி நடத்துறேன், யார் வேணா சந்திக்கலாம் பாரு. புரியுதுங்களா? அவர் அடுத்து கேட்டா ஆதவர்ஜுனா சீமான் சந்திப்பு நடந்தது உறுதிங்கிறீங்க. எனக்கு தெரியுங்கிறீங்களா? எனக்கு உண்மையும் சொல்றேன், நான் பொய்யா சொல்றேன். கூட மார்ட்டினும் இருந்தாரு. ஆமா, இது நடந்தது உண்மைன்னு சொல்றேன், பொய் சொல்ல போறோம். ஏன்னா நீங்க இதெல்லாம் வந்து தலைவருக்கு அதுக்கு சொல்லல, இதெல்லாம் தலைமை கொண்டு போல. சரி, எனக்கு தெரிஞ்சப்பே என்ன சொல்லி சொன்னாங்க. சரி, நான் இதெல்லாம் வந்து தலைமையில சொல்லாம, சரி இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்காது. நம்ம என்னைக்குமே வந்து அடுத்தவங்களை குறை சொல்றது ஓகே தலைவருக்கு பிடிக்காது. ஓகே ஓகே ஓகே, ஒரு நபரை குறை சொல்றதோ, ஒரு நபரை வந்து விமர்சனம் பண்ணுவதோ, ஒரு அவதூறு பரப்புவதெல்லாம் தலைவருக்கு பிடிக்காது. ஓகே ஓகே ஓகே, அதுல ஒரு உண்மை இருக்கணும். அந்த உண்மையை ஆராய்ஞ்சிருக்கணும். அந்த உண்மையை பரிசீலனை பண்ண. நம்மளே எனக்கே ஒரு உண்மை வருதுன்னா அதை நான் பரிசீலனை பண்ணி தான் வந்து தலைமைக்கு சொல்ல முடியும். ஓகே, ஆதவ் ரொம்ப ரொம்ப சுயநலமா இருக்காருங்கிறீங்களா? இருந்திருக்காரு, அவ்வளவுதான். ஏன்னா வந்துட்டு அவர் வந்து சமூக மாற்றம், சமூகத்துல புரட்சி, ஆட்சியில் பங்கு, அதிகாரம் பங்கு, நாளைக்கு இந்த சமூகத்துடைய விடுதலை எல்லாம் அவர் நினைச்சிருந்தாருன்னா, ஒரு சமூகம் வந்து இன்னைக்கு அடிமையா இருக்கு, அந்த சமூகம் ஒரு அடக்குமுறைப்பட்ட சமூகம் அதிகாரத்தை நோக்கி வரணும் நினைத்திருந்தார் என்றால் அவர் நிதானமாக பொறுமையாக ஒவ்வொரு மேடையும் கையாண்டிருப்பார். ஓகே ஓகே, அவர் அந்த மேடையை கையாண்ட விதம் இருக்குல்ல, அவர் வந்து அந்த வயது உணர்ச்சி கூட்டத்தை பார்த்து உணர்ச்சிப்பட்டாரு. உணர்ச்சிப்பட்டனா அவர் பேக் வாங்க முடியல. நீங்க எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க அரசியல்ல, இப்ப நானே இருக்கேன்னா, நான் தவறு பண்ணிட்டேன்னா அதை பகிரங்க மன்னிப்புக்கு தப்பே கிடையாது. மன்னிப்பு கேட்டுட்டு நாம வந்து வேற கட்டத்துக்கு போயிடணும். சரி, ஆனால் நாம இதை ஒரு விவாத பொருளாக்கி இதை ஒரு அரசியல் ஒரு பரபரப்பு உருவாக்குறது இருக்குல்ல, இதுதான் ஸ்ட்ராட்டஜிங்கிறது. தன்னை வந்து இங்க நிலைநிறுத்த வேண்டுங்கிறக்காண்டி இந்த யுத்தியை அவர் கையாண்டார். விஜய் மேடையை பயன்படுத்தினாரு. அதற்கு காரணமா அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் என்ற ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தார். எதை வச்சு நுழையலாம், எதை வச்சு அரசியல் பண்ணலாங்கிறதுல ரொம்ப நுட்பமா செஞ்சாரு. நான் சொல்றேன், இவ்வளவு தலைவர்கள் இருக்கும்போது நீங்க அம்பேத்கருடைய புத்தகம் தொகுறீங்க, அப்ப அதுவே ஒரு அரசியல் தான். இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க, அப்ப நீ அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் புத்தகம் தொகுக்கிறதே
ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கம் உங்களுக்கு இருக்கு. அந்த மேடையில நீங்க விஜயோட நிக்கிறதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஏனென்றால் நீங்கள் தவிர்த்திருக்கலாம் அந்த மேடையை. நான் வந்து தலைவர் இல்லாம இந்த மேடைக்கு வரமாட்டேன், நான் வரமாட்டேன் தவிர்த்துக்கலாம். ஏன் அவன் தவிர்க்கலாம் நீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு, ஒரு அரசியல் இருக்கு, ஒரு செயல் திட்டம் இருக்கு. ஓகே, அதை நீங்க நிறைவேற்றிருக்கீங்க. உங்களை தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள், தலைவர் எழுச்சி தமிழர் எல்லோரையும் பயன்படுத்தியிருக்கீங்க. ஓகே சார். கடைசி கேள்வி, கட்சியில இருந்து வெளியே வந்துட்டாரு, எங்க போறீங்கன்னு வந்து நிருபர்கள்லாம் வந்து ஆதவ அர்ஜுனா கிட்ட கேட்குறாங்க, விஜய் கட்சிக்கு போறீங்களான்னு கேட்குறாங்க. எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அமைதியா கடந்து போயிருக்காரு. நீங்களே சொன்னீங்க லாஸ்ட் பேட்டியில, நிச்சயமா ஆதவ் வந்து விஜய் கட்சிக்கு தான் போவாருன்னு சொன்னீங்க. விஜய் கட்சியா இல்லை எங்க போவாரு? இல்லை, அவரு அந்த நேர்காணல் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து வேற ஒரு கட்சிக்கு போறீங்கன்னு கேட்கும்போது, நான் அண்ணன் எழுச்சி தமிழரை சந்தித்த பிறகு முடிவெடுப்பேன், கலந்து பேசி நான் நல்ல ஒரு முடிவு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில வந்து நான் தலைவர் திருமாவோட நிப்பேங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. என்னுடைய அரசியல் பயணம் அவரோட தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க நிப்பேன் தலைவரோட இருப்புன்னு சொல்லிக்கிட்டு நீங்க எப்படி கட்சியிலிருந்து நான் விலகுகிறேன், காலத்தின் சூழல் கருதி நான் விலகுகிறேன் எப்படி நீங்க கடிதம் கொடுக்கலாம், ஒரு அறிக்கை வெளியிடலாம்? இதுவே முரணு தானே? நான் தலைவரோட கலந்து பேசித்தான் ஒரு நல்ல முடிவு சொல்லுன்னு சொல்லிட்டு நீங்க திடுதிப்புன்னு அடுத்த நாளே ஒரு அறிக்கை விடுறீங்கன்னா, ஆதவுக்கு ஏதோ அழுத்தம் இருக்கா என்ன? அதுதான் நீங்க இந்த இது என்னன்னா வந்து, அவர் தன்னை வந்து தமிழ்நாட்டு அரசியலில், தமிழ்நாட்டு ஊடகங்களில் ஒரு பேசும் பொருளாக, ஒரு அடையாளப்படுத்துவதற்காக தேவையை உருவாக்கிட்டார். அது இன்னைக்கு வந்து உருவாகி நிற்கிது. எப்படி வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி தன்னை அடையாளப்படுத்திக்குவாங்களோ அந்த யுத்தியை கையாண்டார். நான் மறுபடியும் சொல்றேன், அதற்கு விடுதலை சிறுத்தையை பயன்படுத்தினார், தலைவர் எழுச்சி தமிழரை பயன்படுத்தினார். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் ஆதவ அர்ஜுனும் ஒரு நபர் என்பதை நிரூபித்திருக்கிறார். ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன பிளான்? அவர் வந்து இருக்கிற பொருளாதாரத்தை, பணத்தை பாதுகாக்கணும். அதுக்கு ஒரு அரசியல் தேவை, ஒரு அரசியல் கட்சியோ இல்லை ஒரு அரசியலோ தேவை, அதிகாரமும் தேவை. அதிகாரம் தேவை. அந்த அதிகாரத்தை நோக்கி நகருவார். எந்த கட்சியை நோக்கி போவாரு? அவர் எந்த கட்சிக்கு வேணாலும் போவார். பிஜேபிக்குமா? எதுக்கு போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை, எதுக்கு வேணாலும் போவார். என்ன விஷயம்னா, விடுதலை சிறுத்தையை விட அவருக்கு வேற எந்த ஒரு கட்சியும் இப்படி சுதந்திரமாக ஒரு ஜனநாயக கட்சியா தமிழ்நாட்டில் இருக்காது, இந்தியாவில் இருக்காது. அப்ப எங்களை விட நல்லவங்களா அவர் தேடி போறாருன்னா, அப்ப அவர் எவ்வளவு மோசமா நபரான்னு பாத்துக்க. அதாவது கட்சியையும் தலைவரையும் யூஸ் பண்ணிக்கிட்டாரு ஆதவ அர்ஜுனா. பயன்படுத்திட்டார், கட்சியை பயன்படுத்தி, தலைமையை பயன்படுத்திட்டார். தலைவர் என்ன மைண்ட் செட்ல இருக்காரு? தலைவர் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு எவ்வளவுதான் கூட நட்பா, தம்பிகளா, அண்ணன்களா, தோழர்களா பழகினாலும் தன்னை விட்டு போகும்போது ஒரு உள்ளார ஒரு மனம் வருத்தப்படுவார். அவர் மனம் நமக்கு தெரியும் உண்மையிலே. ஏன்னா வருத்தம் இருக்கு தலைவருக்கு. ஏன்னா வந்துட்டு வருத்தம்னா எப்படின்னா, இப்படி ஒரு அவசரப்படுறாப்புல அரசியல்ல, ஒரு நிதானம் இல்லாம இருக்காரு, சகிப்புத்தன்மை பொறுமை இல்லாம இருக்காரு, படபடன்னு இருக்காரு, பாவம் எங்க போய் நிக்கி முட்டு சென்றுவாருன்ற ஒரு கேள்வி வந்து தலைவருக்கு மனசுக்குள்ள இருக்கும். ஓகே. ஏன்னா அவரோட டிராவல் பண்ணிட்டாரு ஒரு 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் நெருக்கமா டிராவல் பண்ணோன்னா, ஒரு தம்பியா அப்படின்ட்டு இருந்தப்பல, அப்ப அது வந்து நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாம போயிட்டாரு. அது வந்து அரசியல்ல வந்து நிதானம் இல்லாமல் இருந்தால் இப்படிதான் கீழே விழுவோம். ஓகே, ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த ஆதவ் விலகலை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. உள்ளுக்குள்ள பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கீங்க. குறிப்பாக விசிகா இருந்துக்கிட்டே சீமானை போய் பார்த்தது, அதே போல் தலைவருக்குமே ஒரு வருத்தத்தில் தான் இருக்காரு, நம்மை மீறி செயல்படுறாரு. குறிப்பாக கட்சியையும் தலைவரையும் அவர் யூஸ் பண்ணிக்க நினைச்சாரு அப்படிங்கிற உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரில் இருந்து எனக்கு குறித்து பேசியமைக்கு நன்றி மாலின் சார். நன்றி.